ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎஸ் 456-2000 ஓகேவா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிளெயின் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் 4th ரிவிஷன் ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சைட்டில் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று வந்து ஐஎஸ் 456-2000 ஓகேவா. ஸோ சிவில் இன்ஜினியர் அப்படின்னா இது கோடை பற்றி தெரியாமல் இருக்காது, கரெக்டாக. ஸோ ஐஎஸ் 456-2000 ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து இதில் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா. இதை பேஸ் பண்ணி சம்மு, அதுக்கப்புறம் இதில் இருக்க டேரக்ட் கொஷின் அப்படியே லைன் பை லைன் டேரக்ட் கொஷினே கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்தையுமே வந்து படிக்கணும்னு இல்லை ஓகேவா. சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும் ஓகேவா. ஸோ அது பார்க்கணும். அதே மாதிரி டேபிள்ஸ் ஓகேவா, கண்டிப்பாக டேபிள்ஸில் இருக்க வேல்யூ, டேபிள்ஸில் இருக்க கண்டென்ட் ஓகேவா, அது கண்டிப்பாக பார்க்கணும் ஓகேவா. ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே வந்து என்னன்றதை பார்த்துடலாம். இது மொத்தமாக வந்து டோட்டலாக 5 செக்ஷனாக இருக்குது ஓகேவா. 5 செக்ஷன், அதுக்கப்புறம் நிறைய annexes இருக்குது எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஓகேவா. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 மட்டும் பார்க்கலாம் ஓகேவா. இது கிட்டத்தட்ட ஒரு 120 பேஜஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது ஒரே வீடியோவில். ஸோ அதனால் நம்ம பார்ட் 1 இதில் பார்க்கலாம் ஓகேவா. பார்ட் 1ல் வந்து செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 ரெண்டு மட்டும் பார்க்கலாம் ஓகேவா. செக்ஷன் 2 வந்து மெட்டீரியல்ஸ் ஓகேவா. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ். இது ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1953ல், அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 1957ல், அதுக்கப்புறம் 1964ல் செகண்ட் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரிவிஷன் வந்து 1978ல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ரிவிஷன் வந்து 2000 ஐஎஸ் 456-2000 பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 ரிவிஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நிறையா நமக்கு வந்து கோட் புக்ஸ், நிறையா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கோட் புக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இதை வந்து நமக்கு கன்சைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஸோ அதில் இருக்க கோட்ஸையும் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த கோட் புக் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு ஓகேவா, ஃபார் பிளெயின் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட் ஒர்க்குக்காக. ஸோ இதில் இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 1 வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெர்மினாலஜி ஓகேவா. பெருசாக வேறு ஒன்றும் இருக்காது. டெர்மினாலஜி உள்ளே என்னென்னலாம் கண்டென்ட் வரப்போகுது, ஸோ என்னென்னலாம் சிம்பிள்ஸ், அதுக்கு என்ன டெர்மினாலஜி, ஸோ இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நான் உள்ளே பார்க்கும்போதே நான் சொல்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 ஓகேவா. செக்ஷன் 2 வந்து என்ன அப்படின்னா மெட்டீரியல்ஸ், ஒர்க்மேன்ஷிப், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஓகேவா. ஸோ இது லைன் பை லைன் வந்து நான் கொஷின் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ இது ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒன் வேர்டில் கேட்டது, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேரெக்டாக இந்த ஐஎஸ் கோடில் இருக்கக்கூடிய கோட் புக் ஓகேவா. இந்த ஐஎஸ் கோட் புக்கில் இருக்கக்கூடிய கோட் புக்கே டேரக்ட் கொஷினாக நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ஐஎஸ் 269 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 33 கிரேட் ஓபிசி ஓகேவா. அதே மாதிரி ஐஎஸ் 8112 அப்படிங்கிறது வந்து 43 கிரேட் ஓபிசி. அதே மாதிரி ஐஎஸ் 12269 அப்படிங்கிறது 53 கிரேட் ஓபிசி. அதே மாதிரி ரேப்பிட் ஹார்டனிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படிங்கிறது ஐஎஸ் 8041. அதே மாதிரி போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் அப்படிங்கிறது ஐஎஸ் 455. அதே மாதிரி போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட் ஃப்ளை ஆஷ் பேஸ்டு வந்து ஐஎஸ் 1489. அதே மாதிரி போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட் கால்சைன்டு பேஸ்டு வந்து 1489 பார்ட் 2. ஹைட்ரோபோபிக் சிமெண்ட் வந்து ஐஎஸ் 8043. லோ ஹீட் போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து ஐஎஸ் 12600. அதே மாதிரி சல்ஃபேட் ரெசிஸ்டிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து ஐஎஸ் 12330 ஓகேவா. அதுக்கப்புறம் ஹை அலுமினா சிமெண்ட் வந்து ஐஎஸ் 6452. அதே மாதிரி சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் வந்து ஐஎஸ் 6909 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஓகேவா, இந்த சைட் பார்த்தீங்க ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினரல் அட்மிக்சர்ஸ்லாம் என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொசலோனா, ஃப்ளை ஆஷ், சிலிக்கா ஃபியூம் ஓகேவா, ரைஸ் ஹஸ்க் ஆஷ், அதுக்கப்புறம் மெட்டகோலின், அதுக்கப்புறமா வந்து ஜிஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா, கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லை எஸ்எஸ்சி ஜேஇ ரெண்டு கொஷின் பேப்பர்லேயுமே அட்மிக்சர்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த அட்மிக்சரில் இந்த 5மே பார்க்கணும் ஓகேவா. இந்த 5 பற்றின ப்ரீஃப் தான் வந்து பார்க்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் ஃப்ளை ஆஷோட கோட் புக் பார்த்தீங்க அப்படின்னா 3812. அதே மாதிரி சிலிக்கா ஃபியூம் வந்து சிமெண்ட்டோட கண்டென்ட்டில் 5 to 10% தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கோட் புக்கில் இருக்க கண்டென்ட், இதெல்லாம் டேரக்ட் கொஷின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க ஓகேவா.
5 to 10% ஆஃப் தி சிமெண்ட் கண்டென்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஹஸ்க் ஆஷ். ஸோ இது வந்து பர்னிங் ரைஸ் ஹஸ்க் அண்ட் கண்டெயின் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்டகோலினோட ஃபைனஸ் வந்து 700லேருந்து 900 மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி. அதுக்கப்புறம் ஜிஜிபிஎஸோட கோட் புக் வந்து IS 12089. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகேட்க்கு வந்து IS 383. இதுவும் ஒரு கொஷின். ஓகேவா, IS 383 கோட் புக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த அக்ரிகேட் வந்து பாயிண்ட் ஷுட் நாட் contain more than 0.5% of the sulfates. ஓகேவா, 0.5% மேலே சல்ஃபேட்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி should not absorb more than 10% of their own mass of water. ஸோ 10% of வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் வாட்டர் தான் இது யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து சைஸ் ஆஃப் அக்ரிகேட். சைஸ் ஆஃப் அக்ரிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து 1/4 ஆஃப் தி மினிமம் திக்னஸ் ஆஃப் மெம்பராக இருக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு அக்ரிகேட் சைஸ் தெரியணும் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் மெம்பரில் 1/4 போட்டோம் அப்படின்னா நாமினல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் வந்து கிடைக்கும். ஓகேவா. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்குக்கு வந்து 20 mm அக்ரிகேட் தான் வந்து சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி செக்ஷனில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அப்படின்னா 40 mm இல்லை அதோட லார்ஜர் சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி சில தின் செக்ஷன்ஸ்லாம் இருக்கும், ஸ்மால் கவர்லாம் இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்ம 10 mm நாமினல் மேக்ஸிமம் சைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிகேட் இருக்கு இல்லையா, ஸோ ஹெவிலி ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் மெம்பர்ஸ் சச்சஸ் ரிப்பு. ஓகேவா, மெயின் பீம் ஆஃப் ரிப்பு. அதே மாதிரி அந்த டைமில் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 5 mm லெஸ் தேன் தி மினிமம் கிளியர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெயின் பாஸ். ஓகேவா, அதோட 5 mm லெஸ் தேனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா 5 mm less than the minimum cover to the reinforcement whichever is small. ஓகேவா, கிளியர் டிஸ்டன்ஸை விட 5 mm லெஸ்ஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னா மினிமம் கவரோட 5 mm லெஸ்ஸாக இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் வந்து எது வந்து ஸ்மாலராக இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி ஹெவிலி ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் மெம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்படிங்கும்போது இதோட pH வந்து ஓகே, இது வந்து போர்ட்டபிள் வாட்டர் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா போர்ட்டபிள் வாட்டர். ஓகேவா, போர்ட்டபிள் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆவரேஜ் 28 days compressive strength of at least 3 150 mm concrete cubes prepared with water proposed to be used shall not be less than 90% of the average of strength of 3 similar concrete cubes prepared with distilled water. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போர்ட்டபிள் வாட்டர் வச்சு காங்க்ரீட் க்யூப்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னா 150 mm காங்க்ரீட் க்யூப்பு அட்லீஸ்ட் 3 க்யூப்ஸாவது இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 க்யூப்ஸோட 28 days compressive strength வந்து 90% விட கம்மியாக இருக்கக்கூடாது. எதை விட 90%னா இந்த 3 காங்க்ரீட்டும் வந்து டிஸ்டில்டு வாட்டரை வச்சு மேக் பண்ண க்யூப் இருக்கு இல்லையா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஷுட் நாட் பி லெஸ் தென் 90% வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்யூபோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து IS 516 இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கோட் புக். ஓகேவா, 516. அதே மாதிரி இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் காங்க்ரீட் வந்து ஷெல் நாட் பி லெஸ் தென் 30 minutes. அதே மாதிரி ஃபைனல் செட்டிங் டைம் வந்து நமக்கு தெரியும் 10 hours. ஓகேவா, இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பிளாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து IS 4031 வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த pH வேல்யூ ஆஃப் வாட்டர் வந்து ஷுட் நாட் பி லெஸ் தென் 6. ஓகேவா, 6 விட கம்மியாக வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா. அதுக்கப்புறம் சீ வாட்டர் அப்படிங்கும்போது இந்த மிக்சிங் ஆஃப் க்யூரிங் ஆஃப் காங்க்ரீட் வித் சீ வாட்டர் இஸ் நாட் ரெக்கமெண்டட் பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் சால்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த சீ வாட்டரை வந்து நம்ம கண்டிப்பாக க்யூரிங்கோ மிக்சிங்கோ யூஸ் பண்ணக்கூடாது. பட் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா PCCயோட இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸ்டீல் வந்து போட்டோம் அப்படின்னா கரோட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம PCC வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காங்க்ரீட்டில் பெர்மிசிபிள் லிமிட் ஃபார் சாலிட்ஸ்னு ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சாலிட்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் எல்லா கொஷின் பேப்பர்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ்லையுமே இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேபிள். ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் வந்து 200 mg/L வந்து இருக்கணும். அதே மாதிரி இன்ஆர்கானிக் வந்து 3000 mg/L இருக்கணும். சல்ஃபேட்ஸ் வந்து 400 mg/L வந்து இருக்கணும். குளோரைட்ஸ் வந்து 2000 mg/L ஃபார் காங்க்ரீட் நாட் கண்டெய்னிங் எம்பெடட் சில், அதாவது PCC. அதே RCCயாக இருந்தது அப்படின்னா 500 mg/L. சஸ்பெண்டட் பேட்டராக இருந்தது அப்படின்னா 2000 mg/L. ஸோ இதோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா IS 3025. ஓகேவா. ஸோ ஓவராலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
அட்மிக்சர் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த 5 டாபிக் ஜிஜிபிஎஸ், ரைஸ், ஹஸ்க், ஆஷ் அதெல்லாமே. ஸோ அதோட கோட் கொடுத்துருக்காங்க 9103. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட்மிக்சர் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து மைல்டு ஸ்டீல் அண்ட் மீடியம் ஸ்டீல் பார்ஸ் அதோட கோட் புக் வந்து IS 432. அதே மாதிரி ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு ஸ்டீல் பார்ஸ் வந்து IS 1786. அதே மாதிரி ஹார்ட் ட்ரான் ஸ்டீல் ஒயர் ஃபேப்ரிக் வந்து IS 1566. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கன்ஃபார்மிங் டு கிரேட் A அது வந்து IS 2062. ஸோ இந்த கோட் புக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. 2062, 1786 அது எல்லாமே எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க 200 kN/mm ஸ்கொயர். அதே மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டீல் கேரக்டரிஸ்டிக் ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து எப்படி அஷ்யூம் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 0.2% ஆஃப் தி ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். ஓகேவா. ஸோ ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா. இதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கோட் புக் இருக்குது. எப்படிலாம் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கோட் புக் தான் வந்து IS 4082. ஓகேவா. IS 4082. நெக்ஸ்ட்டு காங்க்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, இதுவே ஒரு கொஷின். இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பிலோ விச் நாட் மோர் தென் 5% ஆஃப் தி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபால். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 100 கியூப்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 100 கியூப்ஸில் வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த 100 கியூப்ஸோட ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் வந்து அட்லீஸ்ட் 95% இருக்கணும். ஓகேவா. அதாவது 5% வந்து எனக்கு நெகோஷியேஷன் அதில் வந்து ஃபால் ஆகிக்கலாம். ஓகேவா. அந்த 5% கம்மியாக இருக்கலாம், அந்த 5% விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அதாவது 95% வந்து சக்ஸஸாக இருக்கணும், 5% வந்து ஃபாலாக இருக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காங்க்ரீட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா 28 days கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த டேபிள் பாருங்கள். ஆர்டினரி காங்க்ரீட் அப்படிங்கிறது வந்து M10, M15, 20. ஓகேவா. 3 கிரேட். அதே ஸ்டாண்டர்ட் காங்க்ரீட் அப்படிங்கிறது வந்து M25, M30, M35, M40, M45, M50, 55. அதாவது 25லேருந்து 55 மொத்தம் 7 கிரேட் இருக்குது. ஓகேவா. இதுவே ஒரு கொஷின். அதே மாதிரி ஹை ஸ்ட்ரென்த் காங்க்ரீட் அப்படிங்கிறது வந்து M60லேருந்து M80 வரைக்கும் ஒரு 5 கிரேட் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் 150 mm³ அட் 28 days. ஓகேவா. 28 daysல நமக்கு கிடைக்கும் இல்லையா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், அது வந்து 150 கியூபில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் எம்ன்றது என்ன அப்படின்னா மிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் பார்த்திங்க அப்படின்னா the flexural and splitting tensile strength shall be obtained as described in IS 516. அதே மாதிரி IS 5816. ஸோ flexural strength வந்து IS 516ம் ஸ்பிளிட்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 5816ம். அதே மாதிரி ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபார்முலா வந்து FCR equal to 0.7 root FCK. ஓகேவா. அதே மாதிரி எலாஸ்டிக் டிஃபர்மேஷன்னா நமக்கு வந்து தெரியும் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து எதுக்கு ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட். ஓகேவா. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட்க்கு வந்து ரிலேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்க, ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் காங்க்ரீட் வந்து 5000 root FCK. ஸோ இந்த FCK அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஸ்டாட்டிக் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா. ஷார்ட் டேர்ம் ஸ்டாட்டிக் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து +or-20% வந்து டிஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷ்ரிங்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது கம்ப்ரஸ் ஆகிறது தான் நமக்கு நார்மலாக வந்து ஷ்ரிங்கேஜ். ஓகேவா. ஸோ இது நிறைய ஃபேக்டர்ஸ்னால ஷ்ரிங்கேஜ் ஆகும். ஸோ என்னென்ன அப்படின்னா காங்க்ரீட், அதுக்கப்புறம் சைஸு, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் கண்டிஷன், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஓகேவா. இந்த ஷ்ரிங்கேஜ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா காங்க்ரீட் இருக்கக்கூடிய வாட்டர் தான் ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் டோட்டல் ஷ்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.0003. ஓகேவா. 0.303. ஓகேவா. 303. ஓகேவா. அதுக்கப்புறம் க்ரீப் ஆஃப் காங்க்ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு லோடு கொடுத்துட்டே இருக்கும்போது காங்க்ரீட்டில் வந்து ஒரு எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் வந்து நடக்கும் இல்லையா, அதுதான் வந்து
creep of concreteனு சொல்கிறாங்க. ஸோ இந்த creep of concrete வந்து creep coefficient பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த creep coefficient வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ultimate creep strain divided by elastic strain at the age of loading. ஓகேவா? ஸோ இந்த ஏஜ் ஆஃப் லோடிங் creep coefficient கொடுத்துருக்காங்க. 7 டேஸாக இருந்ததுன்னா 2.2, 28 டேஸாக இருந்ததுன்னா 1.6, 1 இயராக இருந்ததுன்னா 1.1. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டீலுக்கும் காங்க்ரீட்டுக்கும் சேமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஸ்டீலையும் காங்க்ரீட்டையும் ஒன்றா வந்து நம்ம ஆர்சிசியாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மற்ற எந்த மெட்டீரியலோடையும் இதை யூஸ் பண்ண முடியாது, காங்க்ரீட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் அக்ரிகேட், அதுக்கப்புறம் ஆல்ஃபா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி. ஸோ இந்த ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்க்ரீட்டோட கோட் புக் பார்த்திங்க அப்படின்னா IS 1199. ஓகேவா? ஸோ இந்த டேபிளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இயர் நடந்த கொஷின் பேப்பரில் கூட இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸ்லம்ப் வேல்யூ டேரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? RBI JEன்னு நினைக்கிறேன். ஓகேவா? RBI JE 2023 கொஷின் பேப்பர் கிடச்சா பாருங்கள். ஸோ இந்த ஸ்லம்ப் வேல்யூ வந்து டேரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளைண்டிங் கான்க்ரீட், ஷாலோ செக்ஷன், பேமெண்ட் யூஸிங் பேவர்ஸ். ஸோ இந்த மூணுக்கும் வந்து டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி வெரி லோ. அதே மாதிரி ஸ்லம்ப் வேல்யூ வந்து ஸோ இந்த செக்ஷனை பார்க்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மாஸ் கான்க்ரீட், லைட்லி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் இன் ஸ்லாப்ஸு, பீம்ஸு, வால்ஸு, காலம்ஸு, ஃப்ளோர்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பிளேஸ்டு பேமெண்ட்ஸு, கேனால் லைனிங்ஸு, ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி லோவாக இருக்கும். ஸோ அதோட ஸ்லம்ப் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 25 to 75 mm. இது வந்து லாஸ்ட் இயர் SSC JE கொஷின். ஓகேவா? ஸோ 25 to 75. அதுக்கப்புறம் ஹெவிலி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் இன் ஸ்லாப்ஸு, பீம்ஸு, வால்ஸு, காலம்ஸு. ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி ஸ்லிப் ஃபார்ம் ஒர்க்கு, பம்ப்டு காங்க்ரீட் எல்லாத்துக்குமே வந்து மீடியம். அதே மாதிரி மீடியமாக இருந்தது அப்படின்னா இதோட ஸ்லம்ப் வேல்யூ 50 to 100. அதே மாதிரி 75 to 100 இந்த கீழே இருக்குது இல்லையா? இந்த வால்ஸ், பீம்ஸு, வால்ஸு, காலம்ஸு, அதே மாதிரி ஸ்லிப் ஃபார்ம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பம்ப்டு காங்க்ரீட், அதுக்கப்புறம் ட்ரென்ச் ஃபில் இன்ஸ்டியூ பைலிங் இந்த ரெண்டுத்துக்குமே ஹையாக இருக்கும் டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி. அதே மாதிரி இதோட ஸ்லம்ப் வேல்யூ 100 to 150 mm வந்து இருக்கும். அதேமாரி ட்ரீமி காங்க்ரீட்க்கு வந்து வெரி ஹை, ரொம்ப அதிகமான ஒர்க்கபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நமக்கு 7.1.2 அந்த செக்ஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசிங் கண்டிஷனுக்கு வந்து இன்டர்னல் வைப்ரேட்டர், அதாவது நீடில் வைப்ரேட்டர் தான் சூட்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீமி காங்க்ரீட் அப்படிங்கிறதுனால இது வந்து பைப் வழியாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி கான்க்ரீட். ஸோ இதுக்கு வந்து வைப்ரேட்டர்ஸ் வந்து தேவைப்படாது, ஏன்னா ஆல்ரெடி அது தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெரி லோ கேட்டகரிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்லம்ப் மெஷர் பண்ணோம் அப்படின்னா காம்பேக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0.75லேருந்து 0.8 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெரி ஹை ஒர்க்கபிலிட்டிக்கு ஃப்ளோ டேபிள் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க்கபிலிட்டி வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டியூரபிலிட்டி. ஸோ டியூரபிலிட்டிக்கு வந்து காங்க்ரீட்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ அந்த எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் இந்த டியூரபிலிட்டி வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா என்விரான்மெண்ட், கவர் டு எம்பெடட் ஸ்டீல், டைப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல், சிமெண்ட் கண்டென்ட், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, ஒர்க்மேன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபுல் காம்பாக்ஷன், க்யூரிங், அதுக்கப்புறம் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ எல்லாத்தையுமே பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, எக்ஸ்போஷர் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ என்விரான்மெண்ட், எக்ஸ்போஷர். ஸோ மைல்டுனா எதெல்லாம் வரும், மாடரேட்னா எதெல்லாம் வரும், அந்த மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைல்டு கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக கோஸ்டல் ஏரியாவை தவிர மீதி நார்மலாக இருக்க எல்லா வெதர்லேயும் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் வந்து என்னென்னா மைல்டு. ஓகேவா? அதேமாதிரி மாடரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவியர் ரெயின், அதுக்கப்புறம் ஃப்ரீசிங்கு, அதுக்கப்புறம் வந்து கண்டென்சேஷன், எக்ஸ்போஸ்டு டு கண்டென்சேஷன் ரெயின், அதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி அண்டர் வாட்டர், அதுக்கப்புறம் concrete in contact and buried under non-aggressive soil and groundwater, concrete surfaces sheltered from saturated salt air in the coastal area. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறது வந்து மாடரேட் என்விரான்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் M20, M30 அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் காங்க்ரீட் வந்து போடுறதுன்றது நமக்கு தெரியும். ஸோ ஓகேவா? ஸோ சிவியர் அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னா ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் கண்டிஷன், அதே மாதிரி அக்கேஷ்னலாக ஃப்ரீசிங் ஆகிறது, வெட் ஆகுது, சிவியராக கண்டென்சேஷன் ஆகிறது, ஸோ சீ வாட்டரில் வந்து இம்மர்ஸ் ஆகிருக்கிறது, அதுக்கப்புறம் கோஸ்டல் என்விரான்மெண்ட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறது, இது எல்லாமே சிவியரில் வரும். வெரி சிவியரில் என்ன வரும் அப்படின்னா சீ வாட்டர் ஸ்ப்ரே இருந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி கரோசிவ் நடக்கும், அதே மாதிரி சிவியர் ஃப்ரீசிங் வந்து இருந்தது அப்படின்னா அதுவும் வெரி சிவியர். அதே மாதிரி இந்த காங்க்ரீட் வந்து சப்சாயில் அண்ட் கிரவுண்ட் வாட்டரில் வந்து காண்டாக்ட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதுவும் வெரி சிவியர். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிக்விட், அதாவது ஸ்டாண்டர்டாக இந்த சீலெல்லாம் வந்து அந்த டைடல் ஜோனில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வந்து வரும். ஓகேவா?
ஸோ இது என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு எந்த மாதிரி கிரேட் போடுறது அப்படின்றது பின்னாடி வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் அண்ட் தாயிங். ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் கண்டிஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு M50 விட கிரேட் கம்மியான கிரேட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நாமினல் மேக்ஸிமம் சைஸ். நாமினல் மேக்ஸிமம் சைஸ் அக்ரிகேட் வந்து 20 mm இருந்ததுன்னா என்ட்ரைன்ட் ஏர் பர்சன்டேஜ் வந்து 5 ± 1 இருக்கும். அதே மாதிரி 40 mm இருந்ததுன்னா 4 ± 1 வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபேட் அட்டாக். ஸோ நாமலாம் வந்து ஷுட் நாட் பி லெஸ் தென் 6ன்னு பார்த்தோமா வாட்டர் கண்டென்ட். இது சல்ஃபேட் இருந்தது அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து pH எவ்வளோ இருக்கணும்னா 6 to 9 இருக்கணும். இதுவும் ஒரு கொஷின். ஓகேவா. 6 to 9 இருக்கணும். ஸோ காங்க்ரீட் கவர். இந்த காங்க்ரீட் கவர் வந்து ஸோ எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா குட் குவாலிட்டி ஆஃப் காங்க்ரீட். ஸோ அப்படி இருந்ததுன்னா கரோஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காங்க்ரீட் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன். காங்க்ரீட் மிக்ஸ் ப்ரொபோர்ஷனில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட். மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட்டில் ஸோ எவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கு எவ்வளோ கண்டென்ட், அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டேபிளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ சிமெண்ட் கண்டென்ட் நாட் இன்க்ளூடிங் ஃப்ளை ஆஷ் அண்ட் கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக் இன் எக்ஸஸ் ஆஃப் 450 kg/m³ ஷுட் நாட் பி யூஸ்ட். ஓகேவா. அன்லெஸ் ஸ்பெஷல் கன்சிடரேஷன். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா 450 kg வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபேட் அட்டாக். இது வந்து மினிமம் சிமெண்ட் கண்டென்ட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஓகேவா. ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுக்கு வந்து மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நாமினல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 mm தான் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா IS 383 அக்ரிகேட்டோட கோட் புக் இருக்கு இல்லையா. ஸோ அது ஸோ ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட்டு, PPC. ஓகேவா. போர்ட்லாண்ட் பொசலோனா சிமெண்ட்லாம் இருந்ததுன்னா 280 kg/m³ இருக்கும். அதே மாதிரி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.55. அதே மாதிரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், போர்ட்லாண்ட் ஸ்லாக்கு, போர்ட்லாண்ட் போர்ட்லாண்ட் பொசலோனா சிமெண்ட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரே நிமிஷம். ஸோ சல்ஃபேட் கண்டென்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து லெஸ் தென் 0.2%. அதே மாதிரி SO3 இன் வாட்டர் சாயில் எக்ஸ்ட்ராக்டில் வந்து இவ்வளோ இருக்கணும். கிரவுண்ட் வாட்டரில் இவ்வளோ இருந்தது அப்படின்னா இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த சல்ஃபேட் அட்டாக் இருந்தது அப்படின்னா இந்த சிமெண்ட் கண்டென்ட், அதுக்கப்புறம் இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணணும்ன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ எந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த மாதிரி சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இந்த டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் கிவ்ஸ் அன் அக்செப்டபிள் லைஃப் ப்ரொவைடட் that the concrete is dense and prepared with a water cement ratio of 0.4 or less in mineral acids down to pH 3.5. ஸோ சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட்டாக இருந்ததுன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.4 or லெஸ்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி pH வந்து 3.5 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுவும் என்னன்றது பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து கொஷின் கேட்டதில்லை. ஓகேவா. இந்த டேபிள்லேருந்து கொஷின் கேட்டதில்லை. ஸோ இது பார்த்துக்கோங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்ட் கான்ஸ்டியூயன்ஸ். ஓகேவா. ஸோ குளோரைடு, ஸோ என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்றதுக்காக சல்ஃபேட்ஸ் இருக்கலாம், குளோரைட்ஸ் இதில் முன்னையே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ மினிமம் சிமெண்ட் கண்டென்ட், மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அண்ட் மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் ஃபார் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். ஸோ இது வந்து எக்ஸ்போஷரை பேஸ் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. மேலே பார்த்தோம் இல்லையா அந்த சல்ஃபேட் அட்டாக், அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிள். ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் மைல்டு கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா 220, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.60. ஸோ இங்கே மினிமம் கிரேட் வந்து கொடுக்கல. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட்க்கு மினிமம் கிரேடே M15, ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்க்கு வந்து மினிமம் கிரேட் வந்து என்னென்னா M20. ஓகேவா. ஸோ மாட்ரேட்டாக இருந்தது அப்படின்னா 240, 0.60. அதுக்கப்புறம் M15. சிவியராக இருந்ததுன்னா 250, 0.50, M20. ஓகேவா. வெரி சிவியராக இருந்ததுன்னா 260 மினிமம் சிமெண்ட் கண்டென்ட்டு. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.45 M20க்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்னா வந்து 280 kg/m³, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.40, மினிமம் கிரேட் வந்து M25. இதே வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்டாக இருந்தது அப்படின்னா மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து 300, 0.55 வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, மினிமம் கிரேட் வந்து M20. ஓகேவா. அதே மாதிரி 300 வந்து மாடரேட்டுக்கு வந்து 300, 0.50 M25. அதே மாதிரி சிவியருக்கு வந்து 320, 0.45 M30. வெரி சிவியருக்கு வந்து 340, 0.45 M35. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு வந்து 360, 0.40 M40. ஓகேவா. ஸோ இது என்னன்றதை பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஓகேவா.
நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் ஃபார் அக்ரிகேட் அதர் தென் 20 mm. இது வந்து நார்மலாக 20 mm அக்ரிகேட்க்கு. ஸோ அக்ரிகேட் அதர் தென் 20 mm அப்படிங்கும்போது ஸோ இந்த 10 mm இருந்துச்சு அப்படின்னா மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து எவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் 40 kg/m³ இருக்கணும். அதே வந்து இதுவும் ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. அதே 20 mm இருந்தது அப்படின்னா நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. அதே 40 mm இருந்தது அப்படின்னா -30, ஓகேவா, -30 kg/m³. ஸோ இது என்னன்றதை பார்த்துக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி லிமிட்ஸ் ஆஃப் குளோரைட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா காங்க்ரீட் கண்டெய்னிங் மெட்டல் அண்ட் ஸ்டீம் கியூர்ட் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரீஸ்டஸ்ட் காங்க்ரீட்டாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் டோட்டல் ஆசிட் சால்யபிள் குளோரைட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்னா 0.4 kg/m³ ஆஃப் காங்க்ரீட் இருக்கணும், ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட் ஆர் பிளெயின் காங்க்ரீட்டாக இருந்தது அப்படின்னா 0.6, ஓகேவா. ஸோ இது கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ரெயின்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட் அண்ட் பிளெயின் காங்க்ரீட் கண்டெய்னிங் எம்பெடட் மெட்டீரியலாக இருந்ததுன்னா 0.6 kg/m³. அதே மாதிரி காங்க்ரீட் நாட் கண்டெய்னிங் எம்பெடட் அப்படின்னா வந்து 3 kg/m³. ஸோ இந்த குளோரைட் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காங்க்ரீட் இன் சீ வாட்டர் வந்து நார்மலாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிளெயின் சிமெண்ட் காங்க்ரீட்டாக இருந்ததுன்னா M20 கிரேட், ஓகேவா. பிசிசி சி வாட்டரில் இருந்தது அப்படின்னா M20 நார்மலாக மினிமம், ஓகேவா. அதே ஆர்சிசியாக இருந்ததுன்னா M30, ஓகேவா. இது கொஷின், ஓகேவா. ஸோ நார்மல் பிசிசியாக இருந்ததுன்னா M20 கிரேடு, ஆர்சிசியாக இருந்ததுன்னா மினிமம் கிரேடு வந்து M30 சி வாட்டரில். அதே மாதிரி இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா பொசலோனா ஸ்லாக் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்லாக் ஆஃப் பொசலோனா சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறது அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காங்க்ரீட் மிக்ஸ் டிசைனில் வந்து 2 டிசைன் இருக்குது. ஒன்று வந்து டிசைன் மிக்ஸ் காங்க்ரீட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நாமினல் மிக்ஸ் காங்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிசைன் மிக்ஸ் காங்க்ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா M20 இல்லை அதுக்கு கீழே இருக்க எல்லாமே வந்து டிசைன் மிக்ஸ், நாமினல் மிக்ஸ், ஓகேவா. M20க்கு விட கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நாமினல் மிக்ஸ். டிசைன் மிக்ஸ் அப்படிங்கிறது M20க்கு மேலே நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து டிசைன் மிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ என்னென்னலாம் இப்போ மிக்ஸ் டிசைன் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் மிக்ஸ், கிரேடு, டைப் ஆஃப் சிமெண்ட், மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட், மினிமம் சிமெண்ட் கண்டென்ட், அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் பிளேசிங், மிக்ஸ் ப்ரொபோர்ஷன், எக்ஸ்போஷர் கண்டிஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, டிசைன் மிக்ஸ் காங்க்ரீட்டில் வந்து நமக்கு 2 க்ரைட்டீரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இதுக்கு பார்த்தீங்களா, த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட், ஓகேவா. த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் ஷுட் பி ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் 0.65 டைம்ஸ் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு FM, ஓகேவா. FM இஸ் ஈக்குவல் டு FCK ப்ளஸ் 1.65 S, ஓகேவா. ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ் டிசைன் வந்து மிக்ஸ் டிசைன் டன் ஏர்லியர் நாட் பீரியட் டு 1 year, ஓகேவா. ஸோ 1 yearக்கு முன்னாடிலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி கன்சிடர்ட் அடிக்குவேட் ஃபார் லேட்டர் ஒர்க் ப்ரொவைடட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் சோர்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஸோ சோர்ஸில் மெட்டீரியல் ஏதாவது சேஞ்ச் இல்லை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட், ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் செல்ஸ் சாம்பிளை பேஸ் பண்ணி வருது, ஓகேவா. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் test strength of sample required to constitute an acceptable record for calculation of standard deviation shall not be less than 30, ஓகேவா. 30 விட கம்மியாக இருக்கக்கூடாது, shall not be less than, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து எடுப்பாங்க, ஓகேவா. ஸோ இதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இந்த வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ கிரேட் ஆஃப் காங்க்ரீட் வந்து M10 M15 இருந்ததுன்னா அஷ்யூம்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3.5 இருக்கும். M20 25 இருந்தது அப்படின்னா 4.0 இருக்கும். M30 35 40 45 50 இருந்ததுன்னா 5 இருக்கும், ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்னா இது டேரெக்டாக சம்மு கொடுத்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க. 10 15 3.5, 20 30 4, 30 35 40 45 50 வந்து 5, ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாமினல் மிக்ஸுக்கும் டிசைன் மிக்ஸுக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு நாமினல் மிக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி M20 விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே நாமினல் மிக்ஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொபோர்ஷன் ஃபார் நாமினல் மிக்ஸ் காங்க்ரீட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கிரேட் ஆஃப் அக்ரிகேட்டு, அதேமாரி டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ட்ரை அக்ரிகேட்ஸ் பை மாஸ் பர் 50 kg ஆஃப் சிமெண்ட் டு பி டேக்கன் ஆஸ் தி சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மாசஸ் ஆஃப் ஃபைன் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ M5 இருந்தது அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ட்ரை அக்ரிகேட் எவ்வளோ எடுக்கணும், அதே மாதிரி ப்ரொப்போர்ஷன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறது, இந்த ட்ரை அக்ரிகேட்டுக்கு இந்த ப்ரொப்போர்ஷன் 1:2 அப்படின்னா நமக்கு இது வந்து 1 அப்படின்னா இதை விட டபுள் த டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வாட்டர் கண்டென்ட், ஓகேவா, 50 kg ஆஃப் சிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த M20க்கு வந்து 30 லிட்டர்ஸ், ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 15க்கு வந்து 32 லிட்டர்ஸ், M10க்கு வந்து 34 லிட்டர்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபார் அன் ஆவரேஜ் கிரேடிங் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் தட் இஸ் zone 2 ஆஃப் டேபிள் 4 ஆஃப் IS 383 the proportion shall be 1:1.5:2. அதே மாதிரி 1:2 and 1:2.5 இந்த ரேஷியோவில் வந்து இருக்கும். ஸோ 1:1.5 அப்படிங்கிறது வந்து 10 mm அக்ரிகேட்க்கு, 1:2ங்கிறது வந்து 20 mmக்கு, 1:2.5 அப்படிங்கிறது வந்து 40 mmக்கு. ஸோ இது வந்து நமக்கு ட்ரை அக்ரிகேட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கோர்ஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் ரேஷியோ எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 50 kg சிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த டைப் ஆஃப் கிரேடுக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்சிங், ஓகேவா, பேட்ச் பண்ணுறது. ஸோ இந்த அக்யூரசி ஆஃப் த மெஷரிங் எக்யூப்மெண்ட் ஷால் பி வித்தின் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2% ஆஃப் தி குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட், ஓகேவா. ஸோ அக்யூரசி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2% ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் பீயிங் மெஷர்ட் அண்ட் வித்தின் தி சிமெண்ட்டாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2% வந்து இருக்கும். அதே வந்து அக்ரிகேட் அட்மிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3%, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் வாட்டர் கேரிட் பை தி அக்ரிகேட். ஸோ இது வந்து வெரி வெட் சாண்டாக இருந்தது அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 7.5 லிட்டர் பர் மீட்டர் கியூப். வாட்டரில் வந்து 120 லிட்டர் பர் மீட்டர் கியூபாக இருக்கும். அதே மாதிரி மாடரேட்லி வெட் சாண்ட் அப்படின்னா 5 இருக்கும், ஓகேவா. 5 இருந்ததுன்னா 80 லிட்டர் பர் மீட்டர் கியூப் வந்து இருக்கும். மாய்ஸ்ட் ஸ்டாண்ட் அப்படின்னா 2.5 இருக்கும், 40 இருக்கும். மாய்ஸ்ட் கிராவலர் கிராஸ்ட்ரக்னா வந்து 1.25லேருந்து 2.5, அதே மாதிரி 20 to 40 லிட்டர் பர் மீட்டர் கியூபாக வந்துருக்கும், ஓகேவா. ஸோ அக்ரிகேட் வந்து எவ்வளோ கோர்ஸராக இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து கம்மியாக கேரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு மிக்சிங் வந்து மெக்கானிக்கல் மிக்சர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மிக்சிங்க்கு வந்து என்ன கோட் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IS 1791 IS 12119, ஓகேவா. ஸோ இந்த கோட் புக்கு IS 1791 IS 12119, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிக்சிங் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 minutes. இதுவும் ஒரு கொஷின், ஓகேவா. 2 minutes தான் இருக்கணும், ஓகேவா. அதே மாதிரி நம்ம ரிட்டார்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ரிட்டார்டர்ஸ், பிளாஸ்டிசைசர், சூப்பர் பிளாஸ்டிசைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிமெண்ட் மெட்டீரியல், ஓகேவா, வெயிட் ஆஃப் சிமெண்ட் மெட்டீரியலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா ரீட்டார்டராக இருந்ததுன்னா 0.5%, பிளாஸ்டிசைசராக இருந்ததுன்னா 1%, சூப்பர் பிளாஸ்டிசைசராக இருந்ததுன்னா 2% வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஒர்க்கு. ஸோ ஃபார்ம் ஒர்க்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாலரன்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. த டாலரன்சஸ் ஆன் த ஷேப், லைன் அண்ட் டைமென்ஷன் ஷோன் இன் த ட்ராயிங் ஷால் பி வித் இன் தி லிமிட்ஸ், ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் ஒர்க் டேபிள், இந்த ஃபார்ம் ஒர்க் டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரிப்பிங் டைம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஃபார்ம் ஒர்க், அதுக்கப்புறம் மினிமம் பீரியட் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் ஃபார்ம் ஒர்க், ஓகேவா. ஸோ வெர்டிக்கல் ஃபார்ம் ஒர்க் டு காலம்ஸ், வால்ஸ், பீம்ஸ், ஓகேவா. வெர்டிக்கல் ஃபார்ம் ஒர்க் இருந்தது, காலம் பீம்க்கெல்லாம் வந்து வெர்டிக்கலாக இருக்கும் இல்லையா, அந்த வெர்டிக்கல் ஃபார்ம் ஒர்க் இருந்ததுன்னா 16லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஓகேவா. மினிமம் பீரியட் இவ்வளோ இருந்தால் போதும், ஓகேவா. அதே மாதிரி சாஃபிட் ஃபார்ம் ஒர்க், சாஃபிட்னா அது பாட்டம் சைடு, ஓகேவா. பாட்டமில் சாஃபிட் ஃபார்ம் ஒர்க் டு ஸ்லாப்ஸ், ப்ராப்ஸ் டு பி ரீஃபிக்ஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ஃபார்ம் ஒர்க். ஸோ அந்த மாதிரி இருந்தால் 3 days. அதே மாதிரி சாஃபிட் ஃபார்ம் ஒர்க்ஸ் டு beams, props to be refixed immediately after removal of form work வந்து 7 days. அதே மாதிரி props to slab வந்து spanning up to 4.5 meter இருந்ததுன்னா 7 days, ஸ்பேனிங் ஓவர் 4.5 மீட்டராக இருந்ததுன்னா 14 days. அதே மாதிரி ப்ராப்ஸ் டு பீம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸில் ஸ்பேனிங் அப் டு 6 மீட்டராக இருந்தது அப்படின்னா 14 days, ஸ்பேனிங் அப் டு ஓவர் 6 மீட்டராக இருந்ததுன்னா 21 days. இந்த டேபிள் நல்லா பார்க்கணும், ஓகேவா.
நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, பார் பெண்டிங் ஷெட்யூல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பார் பெண்ட் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து IS 2502 அந்த கோட் புக்கில் வந்து இதுக்கான மெஷர் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் ஆர் பிளேசிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ எஃபெக்டிவ் டெப்த் வந்து 200 mm ஆர் லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அதோட டாலரன்ஸ் வேல்யூ வந்து +or -10 mm இருக்கும். அதே வந்து 200 mm மேலே இருந்ததுன்னா +or-15 mm இருக்கும். ஓகேவா, ஸோ கவருக்கும் தனியாக டாலரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னன்றது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேசிங் ஷுட் அலோ காம்பாக்ஷன் பை இம்மர்ஷன் வைப்ரேட்டர். ஓகேவா, இம்மர்ட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹேண்டலிங், பிளேசிங், அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆஸ் அ ஜென்ரல் கைடன்ஸ். ஓகேவா, த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஃப்ரீ ஃபால் ஆஃப் கான்க்ரீட் மே பி டேக்கன் ஆஸ் 1.5 மீட்டர். இதுவும் ஒரு கொஷின். ஓகேவா, so as a general guidance, the maximum permissible free fall of concrete may be taken as 1.5 meter. So next in the placing ஏதாவது ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹேண்ட்லிங், அது எல்லாமே வந்து என்னென்னா செக்ரிகேட் ஆகாமல் பார்க்கணும். அதே மாதிரி லாஸ் ஆகக்கூடாது, ஈஸியாக எவர்பரேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம கரெக்டாக வந்து கேர் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. பிளேசிங் வந்து இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா, ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணுறது வந்து என்ன பார்க்குறது என்ன அப்படின்னா காம்பாக்ஷன். ஓகேவா, ஸோ இந்த காம்பாக்ஷனுக்கு வந்து நம்ம நிறையா வைப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான கோட் புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் அண்ட் கோல்டு ஜாயிண்ட், இதுக்கும் வந்து கோட் புக் இருக்குது. ஸோ அதே மாதிரி க்யூரிங் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா process of preventing the loss of moisture from the concrete while maintaining a satisfactory temperature regime. இதுவே ஒரு கொஷின். ஓகேவா, டேஷ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா க்யூரிங். ஓகேவா, மாய்ஸ்சரை வந்து கான்க்ரீட்லேருந்து லாஸ் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்டைன் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா, கான்க்ரீட் அதை தான் வந்து க்யூரிங் அப்படின்னு சொல்லுவோம். மாய்ஸ்ட் க்யூரிங்னா இது நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. வெட் கண்டிஷன், அதுக்கப்புறம் சாக்கிங் போடுறது, கேன்வஸ் போடுறது, மெட்டீரியல் வந்து வெட்டாக இருக்க மெட்டீரியல் வந்து கான்க்ரீட் மேலே போடுறது, பாண்டிங்கு, அதுக்கப்புறம் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் க்யூரிங் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ த பீரியட் ஆஃப் க்யூரிங் ஷால் நாட் பி லெஸ் தேன் 10 days ஃபார் கான்க்ரீட் எக்ஸ்போஸ்ட் டு ட்ரை அண்ட் ஹாட் வெதர் கண்டிஷன்ஸ். ஓகேவா, ஸோ 10 days விட கம்மியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஓகேவா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. மெம்பரெயின் க்யூரிங்னு என்னென்னு தெரியும் இல்லையா. ஓகேவா, மெம்பரெயின் க்யூரிங்கிறது என்ன தான், இம்பெர்மியபிள் மெம்பரெயின் போட்டுட்டு அதாவது பாலிஎத்திலீன் ஷீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த கவரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து எவாப்ரேஷன் எஃபெக்டிவ் பேரியராக இருக்கும், எவாப்ரேஷன் ஆகாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, so for the concrete containing Portland pozzolana cement, Portland slag cement, mineral admixture, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் க்யூரிங் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகலாம், மேபி இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர்விஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ஸ் டு செக் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இட்ஸ் பிளேசிங். ஓகேவா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பிளேசிங்கும் பண்ணணும், கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணணும். ஸோ பிஃபோர் எனி இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் சச் as concreting, stripping of the formwork is started, adequate notice shall be given to the construction supervisor. ஓகேவா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஸோ அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷனில் வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும். ஸோ ஹாட் அண்ட் கோல்டு வெதராக இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது. இதே அண்டர் வாட்டர் கான்க்ரீட் அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே தனித்தனியாக வந்து கோட் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வாட்டர் கான்க்ரீட் ஷுட் ஹாவ் அ ஸ்லம்ப். ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அண்டர் வாட்டர் கான்க்ரீட்டிங்காக இருந்ததுன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.6 ஷுட் நாட் எக்ஸிட் 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி அக்ரிகேட் வந்து 40 mm இருக்கணும். அப்புறம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து 350 kg/m³ வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அண்டர் வாட்டர் கான்க்ரீட்டுக்கு என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோஃபர்டம்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா, அது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அதுக்கப்புறம் டீவாட்டரிங் வந்து 24 hour ஷுட் நாட் பி 24 hour ஆகாமல் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா என்னென்னலாம் கன்வேயன்ஸ். ஓகேவா, என்னென்னலாம் கன்வேயன்ஸ் பண்ணணும், ட்ரீமினா என்ன, ட்ராப் பாட்டம் பக்கெட்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிமெண்ட் பேக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 0.08 m³ வந்து இருக்கும். அதே மாதிரி ட்ரீமி பைப்போட கான்க்ரீட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரீமி பைப் வந்து அதோடைய வந்து 200 mm விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி லார்ஜாக இருக்கணும். ஓகேவா, ஃப்ளோ ஆகிறதுக்கு லார்ஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரவுட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, கிரவுட்டிங்னா என்ன சொல்கிறது,
a series of round gauge made from 50 mm mesh of 6 mm steel and extending over the full height of the concrete shall be prepared and laid vertically over the area to be connected so that the distance between the center of the cage and also to the faces of the concrete shall not exceed 1 meter. ஸோ கிரவுட்டிங் பர்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மாட்டரை யூஸ் பண்ணி நம்ம சிமெண்ட் அந்த சாண்ட் அதை வந்து ஃபில் பண்ணுறது தான் வந்து கிரவுட்டிங். ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து 50 mm மெஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கு. ஓகேவா. ஸோ இது என்னன்றது பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஷுட் நாட் பி லெஸ் தென் 0.6. ஸோ சிமெண்ட்ஸ் அண்ட் கிரவுட்னா வந்து 1:1:2 ரேஷியோ. அதே மாதிரி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.6 விட கம்மியாக இருக்கக்கூடாது, 0.8 விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த க்ரைட்டீரியா பார்த்துக்கோங்க. ஸோ கிரவுட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஏரியாவும் வந்து 600 mm வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு. ஓகே, ஒரு நிமிஷம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் சாம்பிளிங் இதுவும் ஒரு கொஷின். ஓகேவா. ஸோ இப்போ வந்து குவான்டிட்டி ஆஃப் காங்க்ரீட் ஒர்க் வந்து 1 to 5 இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து 1. அதே 6 to 15 இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து 2, 16 to 30 இருந்ததுன்னா 3, 31 to 50 இருந்ததுன்னா 4, 51 அண்ட் அபவ் போயிடுச்சு அப்படின்னா 4 + 1 அடிஷ்னல் சாம்பிள் ஃபார் ஈச் அடிஷ்னல் 50 மீட்டர் க்யூப். ஓகேவா. ஸோ ஒரு 50 மீட்டர் க்யூப்க்கும் ஒரு பேக் வந்து அடிஷ்னலாக நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கோங்க, இது கொஷின். ஓகேவா. அட்லீஸ்ட் ஒன் சாம்பிள் ஷால் பி டேக்கன் ஃப்ரம் ஈச் ஷிஃப்ட். ஒவ்வொரு ஷிஃப்ட்லேருந்து ஒவ்வொரு சாம்பிள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேரியேஷன் வந்து ஷுட் நாட் பி மோர் தென் +or-50% ஆஃப் தி ஆவரேஜ். ஓகேவா. அந்த டெஸ்ட் ரிசல்ட்டோட வேரியேஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு கொஷின். இது வந்து 50% விட அதிகமாக இருக்கக்கூடாது, மேக்ஸிமமே அவ்வளோதான் இருக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஷின் கேட்டதில்லை, பட் கேட்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங். ஓகேவா. டெஸ்டிங்கில் வந்து நிறையா டைப் ஆஃப் டெஸ்டிங் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் பாருங்கள், காங்க்ரீட் இந்த மெம்பர் ரெப்ரசன்ட் பை கோர் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இஃப் த ஆவரேஜ் ஈக்குவல் கியூப் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கோர் இஸ் ஈக்குவல் டு தி அட்லீஸ்ட் 85% ஆஃப் தி கியூப் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிரேட் ஆஃப் காங்க்ரீட் ஸ்பெசிஃபைடு for the corresponding age and no individual core has a strength less than 75%. ஸோ ஹோலாக வந்து நம்ம க்யூப் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கும் போது 85% வந்து இருக்கணும். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் வந்து 75% விட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் லோட் டெஸ்ட். ஓகேவா. லோட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி சப்ஜெக்டட் டு எ லோட் ஈக்குவல் டு எ ஃபுல் டெட் லோட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் 0.25 times தி imposed load for a period of 24 hours and then the imposed load shall be removed. ஸோ imposed load அப்படிங்கிறது என்னென்னா டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட், அதோட ரெண்டோட காம்பினேஷன் தான். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லோடை வந்து சப்ஜெக்ட் பண்ணும்போது இந்த ஃபுல் டெட் லோடையும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1.5 times வந்து இம்போஸ்ட் லோட் ப்ளஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 24 hours கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இம்போஸ்ட் லோடை வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஓகேவா. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி, ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட். ஓகேவா. இந்த ரெண்டும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டிக்கு வந்து 13311 அப்படின்ற கோட் புக்கு, ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்டுக்கு வந்து 13311 பார்ட் 2. ஓகேவா. ஸோ ஓகேவா. அதே மாதிரி நிறையா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு, காங்க்ரீட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளோ 440 L²/D அதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னன்றதை வாசிச்சுக்கோங்க. ஓகேவா. ஷுட் பி லெஸ் தேன் 400 L²/D. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 IS 456 வந்து ஓவர். ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றதும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது இன்னொரு வாட்டி நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து டேரெக்டாகவே இதில் இருக்க அந்த கோட் புக் அப்படியே வேர்டிங்ஸ் மாறாமையே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நிறையா வாட்டி. ஸோ அதனால் இது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. எல்லா வேல்யூமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னனோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ